Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விளாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு எதை பற்றின விளாக்னா, ஜஸ்ட் லைக் தட் 2 நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி போகுதுன்றது இந்த விளாக்ல ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. பெருசாக இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, ஆனால் ஒரு ஃபீல் குட் விளாகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு வாரம் ஃப்ரைடே வரப்போகுதுன்றது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா தேர்ஸ்டேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணி ஆகாது போகாதெல்லாம் கழிச்சு விட்டு பெட் கவர் எல்லாம் மாற்றி துவைக்கிறதெல்லாம் துவைச்சு எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடுவேன். என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருப்பாங்க வாட்டர் பியூரிஃபை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுற வாட்டர் பியூரிஃபை வந்து ஆக்வா ஃப்ரெஷ் தான். இதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அவரோட ஷர்ட்லேயே இருக்கு. அதனால எனக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. இந்த மாதிரி 3 ஃபில்டர் இருக்குங்க. 3 மாசத்துக்கு ஒன் டைம் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபில்டர் இது லைக் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். உள்ள ஃபுல்லா ஸ்டில் ஒயிட் கலர்ல தான் இருக்குது. அழுக்கு கூட இன்னும் ஆகல. இந்த பிளாக் கலர் கவர் போட்டிருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தமா ஒயிட் கலர்ல தான் இருக்கு. இருந்தாலும் 3 months நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பரா வந்து நமக்கு மாத்தி விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. இதுல நமக்கு எந்த விதமான வேலையுமே இருக்காது. ஃபில்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 minutes அந்த வாட்டர் வந்து ஓபன் பண்ணியே வச்சிருக்கணும். பிகாஸ் பழைய வாட்டர் எல்லாம் வெளியாகி புது வாட்டர் ஃபுல்லா அதை ரீஃபில் ஆகி கொஞ்சம் வெளியாகிற முடியும் கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒவ்வொரு டைம் வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த வெயிட்டை தூக்கி கவுத்துறதுக்கு எனக்கு இது வந்து மச் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்று என்னன்னா, மணி வைஸா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ இது சீப்பரா முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குப்பா. ஒவ்வொரு பாட்டிலும் 8 grams 9 grams வாங்குறீங்க அப்படின்னா இயர்லி கனெக்ட் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ற அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கூட பே பண்ணிக்கலாம். நம்ம என்னைக்கு ரொம்ப பிஸியா பெட் கவர் மாத்தி கிளீனிங் வேலையெல்லாம் வச்சிருக்கோமோ அன்னைக்கு தான் இந்த ஆக்வா ஃப்ரெஷ் மாத்துறதுக்குலாம் வருவாங்க. அது ஒரு பெரிய வேலை இழுத்து விட்டுரும். மோஸ்ட்லி வியாழக்கிழமை இட்லி தோசை மக்ரூனி இந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். மக்ரூனி தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். எதுக்காகனா வந்து ஃப்ரைடே காலையில் பெரிய ஒரு லஞ்ச் வேறு பண்ணுற வேண்டியது இருக்குமா, அதுக்கப்புறம் இதுகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து விடணுமேன்றக்காகவே மெயினாக வந்து மக்ரூனி பண்ணிடுவேன். நான் மிச்சமாக இருந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தனா இல்லையா, அதுக்காக தான் மெயினாக அப்படி பண்ணுறது. நான் இந்த விளாகை நீங்கள் ஃப்ரைடே மதியம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வியாழக்கிழமை நைட் எடுத்தது. மோஸ்ட்லி வியாழக்கிழமை 2 weeks கொண்டே மசாலா பொடி எல்லாமே இருக்கான்றது செக் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அன்னைக்கு காலையில் பரபரப்பாக சமைக்கும் போது எனக்கு எல்லா மசாலா பொடியுமே காலி ஆகுதுப்பா. மெயினாக பார்த்தீங்கன்னா பட்டகிராம் ஏலக்காய் அன்னைக்கு தான் ஃபுல்லாக காலியாகும். என்கிட்ட மொத்தம் 3 மசாலா பொடி ட்ரே இருக்குங்க. என்னென்ன மாதிரி மசாலாலாம் யூஸ் பண்ணுறது உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இன்னைக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்ட அசையாமல் அது பாட்டுக்கு அதில் இருக்கும்பா. அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறேன், எதுக்குக்கா 3 உப்பு டப்பா வாங்குறீங்க, 1 வாங்கினா பத்தாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே வந்து உப்பு டப்பாவும் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டில் வரும் இல்லையா அதுவும் இருக்குது. நான் பாக்கெட்டில் தான் வாங்குவேன். ஆனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் இருக்கும்போது வாங்கிடுவோம் இல்லையா, அப்போ ரீஃபில் பண்ணும்போது 3 இதில் போட்டுக்கும் சரியாக இருக்கும். இந்த ட்ரேயில் வந்து உப்பு மிளகா பொடி மல்லிப்பொடி குழம்பு மிளகா பொடி இது மட்டும் தான் வச்சிருப்பேன். ஒரே ஒரு பெருங்காய டப்பா மட்டும் தான் வச்சிருப்பேன். இப்போ காமிக்க போகிற ட்ரேயில் வந்து இந்த மசாலா பொருள் கம்மியாக தான் நீங்கள் எப்பயும் போட்டு வச்சுக்கணும். என்னோட அதோட காட்டம் வாசம்லாம் போயிடும் இல்லையா, அதுக்காக தான். மஞ்சள் பொடி சீரக பொடி மிளகு பொடி பட்டகிராம் ஏலக்காய் பொடி வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் மிளகு முழு மிளகு இது மட்டும் தான் இதில் போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் ட்ரேல போட்டு வைக்கிற மூலமா இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, இவ்வளோ பாக்ஸையும் இந்த இடத்துல கண்டிப்பாக என்னால் வச்சிருக்கவே முடியாது. ட்ரேன்றனால தான் அதுக்குள்ள அழகா அதுக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்பவுமே மஞ்சள் பொடி சீரக பொடி மிளகு பொடிலாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு வச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறதா, அதனால நான் கம்மியாகவே அப்பப்போ வாசமாக நல்லா காட்டமாக இருக்கணுன்றக்காக கம்மியாகவே நான் போட்டு வச்சுக்கிறது. மெயினாக மஞ்சள் பொடிலாம் நான் வந்து ஒரு நாள் கூட பாக்கெட் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணதில்லை. எப்பயுமே இந்தியாவிலேருந்து அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சு அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க என்னென்னத்தை தான் இந்த பிள்ளை இந்தியாவிலேருந்து கொண்டு வருதோன்னு. சீரக சோம்பு கூட அப்போ கொண்டு வந்ததெல்லாம் 1 வருஷம் அப்படியே இருந்துக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேக்கு வருவோம். இது ஃபுல்லாக இட்டாலியன் ஹர்ப்ஸ். இது வந்து பெப்பரிக்கா அதுக்கப்புறம் அந்த பார்சிலி சில்லி ஃப்ளேக்ஸு ஆரிகானோ அதுக்கப்புறம் ரோஸ்மெரி இப்படி எல்லாமே இதில் இருக்கும். ஒயிட் பேப்பர்லாம் காலி ஆயிடுச்சு. இனிமேல் போகிறப்ப தான் வாங்கி ரீஃபில் பண்ணணும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பேன் நான். இதில் கலர் பவுடர்லாம் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் என்னென்னா, நான் ஒரு நாள் கூட கலர் பவுடர் நான் இதில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். கலர் பவுடர் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபுட்டில் கலர் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கலர் பவுடர் யூஸே பண்ணக்கூடாது. அதுக்காகவே நான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். சம்டைம்ஸ் பஜ்ஜிலாம் பண்ணுறோம் இல்லாமல் அந்த கலர்லேயே வேறு சாப்பிட்டு பழகிட்டோமா, அதனால் அந்த கலர் இல்லாமல் அந்த பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குப்பா. அதுக்காக தான் அந்த கலர் பொடி கொஞ்சம் நான் வச்சிருக்கேன். பெப்பரிக்கா பவுடர்ல 2 வெரைட்டி இருக்குது. ஒன்னு வந்து பச்சை மிளகா மாதிரி இருக்கும், அதுவும் பெருசா உரப்பு இருக்காது. பெப்பரிக்கா சுத்தமா வந்து உங்களுக்கு உரப்பே இருக்காது. ஒரு பாட்டில் வந்து ஓமம் போட்டு வச்சிருக்கேன், இன்னொரு வந்து ஜாகிசீரா போட்டு வச்சிருக்கேன். இது 2 வந்து சம்டைம்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஜாகிசீரா வந்து நார்த் இந்தியன் டிஷ் எது பண்ணாலுமே அதில் கண்டிப்பா அதை சேர்க்கிற மாதிரி இருக்கும். என்னோட அதிகமான சமையல் வந்து பெப்பரிக்கா பவுடர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கேன். இந்தியாவில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க இது நாங்க போய் எங்க வாங்குறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் ஹோம் மேட் பெப்பரிக்கா பவுடர் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு டப்பா டப்பாவா வச்சுக்கோங்க சரியா. இந்த 2 ட்ரேலையுமே
எதுவுமே இல்லாம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 குட்டி குட்டி பாக்ஸா போட்டு தனியா வச்சிருப்பேன் நானு. அப்புறம் இன்னொரு ஒரு கியூட்டான விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து டெய்லி நான் பார்த்து படிச்சு அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருக்கும். கீப் கோயிங், லவ் கிளப், டோன்ட் கிவ் அப், ஸ்மைல் எவ்ரிடே, அப்புறம் வந்து இந்த சாய் வைப், அப்புறம் குட் வைப்ஸ், அப்புறம் குட் திங் டேக் டைம்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் மெயினா நம்ம ஏதாவது லோவா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் லோவா அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப காலையில இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அது கண்டிப்பா அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹீலிங் டைமா இருக்கும், சூப்பரா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும் நமக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி என்னோட ஃப்ரீசர்ல எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா கீழே எனக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கனால வேணுங்கிறப்ப அப்பப்போ மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஃப்ரீசரை வந்து ஒரு ஸ்டோரேஜா யூஸ் பண்றது மேபி நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா உளுந்தங்களி பண்றதுக்கான அந்த உளுந்த மாவு, அதுக்கப்புறம் வந்து நடக்கல பருப்புலாம் வந்து வறுத்து கொடுத்து விட்டுறாங்களா, அதுக்கு சத்து மாவுல வாளில போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகா பொடி, மல்லிப்பொடி, இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டோரேஜ் மாதிரி இந்த ஃப்ரீசர்ல தான் நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வைக்கும்போது உங்களுக்கு கெட்டே போகாது, வண்டு வராது. ஆனா எவ்வளோ ஃப்ரீசர்ல வைக்கிறது, வேற வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இங்கிட்ட அங்கிட்டு மாத்தி மாத்தி நான் வச்சுப்பேன் நான். இந்த சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மசாலா பொடி தான், குட்டி குட்டி நட்ஸ், பாயாசத்துக்கு போடுறது, அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா மசாலா பொடி, குட்டி குட்டி பாக்கெட், அது எல்லாமே இந்த மாதிரி சைடில் வச்சிருப்பேன் நான். இவ்வளோதாங்க என்னோட ஃப்ரீசர். அங்க மசாலா பொடி காலியாச்சு அப்படின்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து கொட்டிப்பேன் நான். ஃப்ரீசருக்கு அப்புறம் வேற எங்க வச்சிருக்கேன்றது கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஊர்ல இருந்து கொண்டு வர மசாலா பொடிலாம் எப்படி பக்குவமா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நான் எப்படி வச்சிருக்கேன்றது கண்டிப்பா நான் கூட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரைடேக்கு ஜம்ப் பண்ணிருங்க. ஃப்ரைடே மினி விலாக் காலையில பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த ஃப்ரைடேக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இதுல பார்க்க போறீங்க. இப்போ இந்த கடலை எங்க கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நான் இந்த வருஷம் ஊருக்கு போகல. நான் ஊருக்கு போகலன்னு ஷுவரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்க ஃபேமிலிக்கு, எங்க அம்மா, எங்க அத்தா, இப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட 5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 10 கிலோன்னு சொல்லிட்டு ஆளை பிடிச்சி திங்ஸ் அமுச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்ததான் இந்த ஃப்ரெஷ்ஷான கடலை. இதை நம்ம மட்டும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னை சாவடிச்சிருவாங்க. நோம்புக்கு அப்புறம் நாங்களும் பெருசாக பார்த்துக்கலையா, சரி ஓகே கடலையை அவிச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு பாஸ்தா மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் போய் மீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே என்னோட அடுப்பை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரைடே காலைல அவசர அவசரமாக சமைச்சிட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேற ஈவினிங் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, அதனால அங்கங்கே அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. அப்புறம் என்கிட்ட வர இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஃப்ரைடே விலாக் உண்மையாகவே ஃப்ரைடே தான் சமைச்சு போடுறீங்களா, அது எப்படி இவ்வளோ காலையில் வெள்ளடமா எப்படி எடிட்டிங்கோட வந்துருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. பர்சனலா ஓகே இன்ஸ்டாகிராம்ல கேட்பாங்க. ஏங்க நான் உண்மையாவே சமைக்கிறேங்க, காலையில வெள்ளனமா எழுந்திரிச்சு சமைச்சு ஆத்துக்காருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு வேகமா உட்காந்து எடிட்டிங் பண்ணி 10:30 மணிக்குள்ள போஸ்ட் பண்ணி என்னைய பார்த்து இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன செய்ய. அப்புறம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை சமைச்சிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு. எங்க அவ்வளோ பெரிய ஸ்டாக்லாம் நான் வச்சுக்க மாட்டேங்க. நீங்க வேற, நானே அன்னன்னைக்கு சமைக்கிறத அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போன் வந்து டிலீட் பண்ணிடுவேன் நான் அது எல்லாத்தையுமே. இன்னைக்கு எங்களுக்காக வந்து வேர்க்கடலை அவிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி நம்ம துபாயில் எல்லாமே கிடைக்கிற கண்ட்ரில இருந்தாலும் நம்ம ஊர் சில பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் மிஸ் பண்றோம். கரெக்ட் தானே. இன்னைக்கு என்ன பண்றேன்னா வந்து பிள்ளைங்க எல்லாம் எப்போ ஒன்று சேர்ந்தாலும் இந்த பாஸ்தா, பீஸா, அப்புறம் கறி பன், அதுக்கப்புறம் பீஸா பன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பண்றது தான். ஏன்னா அது மெயினாக அதுக்கு தானே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாலாம் இருக்காது. கொஞ்சம் ஹெல்தி இருக்கும், கொஞ்சம் ஜங்க் ஃபுட் இருக்கும், கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுகர் போட்டுலாம் பண்ணியிருப்பேன். எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தாங்க பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பேஜில் ஹெல்திலாம் இருக்கவே இருக்காது. நம்ம என்னதான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணாலும் வெளியே போகிறப்ப அந்த பாஸ்தா, பீஸா, அதுக்கப்புறம் இந்த KFC இதை தவிர வேறு என்னத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க. நான் பண்ணுறது சரியா தப்பான்லாம் தெரியாது. நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி வீட்டில் நானே செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். அதுவும் என்னோட 2வது மகன் இருக்கு பாருங்க, அதுக்கு எப்பவுமே இந்த இந்தியன் ஃபுட்டை விட இந்த மாதிரி இட்டாலியன்ஸ் ஃபுட்டெல்லாம் வந்து வாயில பட்டாதான் அதோட வாயை உசுரோட இருக்கதோ அதை நினைப்பதுக்கு. அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, என்ன நீங்க உப்பு எடுத்து இப்படி 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 போடுறீங்க, உப்பு கச்சிராதா கூடிராதான்னு சொல்லிட்டு நான் இப்படியே போட்டு பழகிட்டு நீங்க கேட்க தான் எனக்கு பயமா இருக்குப்பா. இன்னைக்கு ஒயிட் பாஸ்தா தான் பண்ண போறோம். பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில பண்ணுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். நிறைய பூண்டை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை. கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பாஸ்தாவோட கலர் ஒயிட் கலர்ல இருக்காது. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களோட வெஜிடபிள்ஸ்ல எது அதிகமா வேகணுமோ அதை 1 by 1 அடுத்து எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லாம் நான் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, மண்டை மிளக கொண்டைய மறந்த மாதிரி சிக்கன் பாஸ்தா தானே பண்றோம், சிக்கனை ஏன் போடாம விட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் யோசனையே வந்துச்சுப்பா. சம்டைம்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்ச ரெசிபியா இருந்தோம், எதை முன்னாடி போடுறது எதை பின்னாடி போடுறது தெரியாம உல்டாவா செய்வோம். நமக்கு யாரெல்லாம் அப்படி செய்வீங்க? பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க தானே சாப்பிட்றாங்க, சிக்கன் போடாம போனா சிக்கனை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லி கழுவி கடைசியில போட்டு வேக வச்சு பாஸ்தா பண்ணியாச்சு. யாரெல்லாம் இணையமா இருக்கீங்க? சமையல் முடிகிற உப்பு டப்பா கீழே வச்சா என்ன? வைக்க மாட்டேன். ஒவ்வொரு டைம் அந்த கப்போட திறந்து தான் எடுப்பேன். யாரெல்லாம் இணையமா இருக்கீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த உலகத்துல நம்ம மட்டும் இல்லடான்ற ஒரு மன திருப்தி கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு. இன்னைக்கு எந்த மாதிரி மசாலா அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒயிட் பெப்பர், பிகாஸ் கலர் மாறிடக்கூடாதுன்றதுக்காக.
சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, அதுக்கப்புறம் பார்சலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கலர் இருக்கட்டும்ன்றதுக்காக பெப்பரிக்கா போட்டிருக்கேன். ஓகேயா, இதெல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் குக்கிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், பாஸ்தா சூப்பராக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இது நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. இதில் கண்டிப்பாக சீஸ் நிறைய சேர்க்கணும். ஆனால் இப்போ நான் குக் பண்ணிவிட்டு எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போகிறோம். நாங்கள் அப்போ சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். சீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு பத்தவே பத்தாது. எப்போவுமே வந்து சீஸ் நிறைய யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு செய்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப நீங்கள் அந்த மாதிரி சீஸை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ செம்ம சூப்பராக நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே பாஸ்தா வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்போவுமே உடனே கீழே போட்டுறாதீங்க. பாஸ்தா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாஸ்தா வேக வச்சு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த பாஸ்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, க்ரீமும் உங்கள்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, குக்கிங் க்ரீமு, பால் இருக்குல்ல, ஜஸ்ட் நல்லா ஹீட் பண்ணி அதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக எப்பவும் நீங்கள் முதல் நாள் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி இருக்கும் இந்த பாஸ்தா. நான் சொன்ன குட்டி குட்டி ஐடியாவெலாம் யூஸ் பண்ணி உங்கள் பிள்ளைங்க என்ன மாதிரி வெஜிடபிள் சாப்பிடணும், அப்படி இல்லைனா அவங்க என்ன மாதிரி வெஜிடபிள் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் போட்டு ஒயிட் பாஸ்தா சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி கொடுங்க. நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூடுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆள் மட்டும் சமைக்க மாட்டோம். எல்லாருமே ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனா எல்லாருமே ஏதாவது சேர்ந்து செய்கிறது வந்து எப்போயும் வழக்கமாக இருக்கும். நான் எப்படி வந்து கடலை அவிச்சு பாஸ்தா பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேனோ, சமினா வந்து அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் தானே போகிறோம். ஸோ டீ போட்டுருந்தாங்க. டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சூரோஸ் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களுக்காக. ஐடியாஸ் எல்லாம் பிள்ளைங்க தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கிச்சனில் வந்து அவங்களும் டீ போடுவாங்க. இப்போ பாருங்கள், பாதி தான் சமினா போட்டாங்க, பாதி சமினா புள்ள சும்மையாக தான் போட்டுட்டு டீ எல்லாம். அதுக்கப்புறம் சூரோஸ் வந்து ஃபுல்லாக அன்றைக்கி போட்டு எடுத்தது எல்லாமே வந்து பிள்ளைங்க தான். ஆனால் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் அன்றைக்கி நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா, சூரோஸ் அமுக்கவே முடியலப்பா, அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்க யாராவது சூரோஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியாக அமுக்கி வெளியே வர அளவுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பண்ணுறீங்கன்றதை என் கூட கமெண்டில் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்டில் சொல்ல பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த டிப்ஸை எனக்கு கட்டாயம் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கப்பா, ரொம்ப தேவைப்படுது. ஒவ்வொரு டைமும் பைப்பிங் பேக்கில் போட்டு அதை அமுக்கும் போது பட்டு பட்டுன்னு பிஞ்சு விழுந்தது ஒவ்வொரு டைம் பைப்பிங் பேக். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க எனக்கு. இந்த மாதிரி ஒன்று கூடுறது மெயின் என்னன்னா, பிள்ளைங்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் என்னன்னா, சீக்கிரமாக டின்னர் சாப்பாடு வேலை கழுவுறது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு பால்கனியில் உட்காந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ராகத்தா பேசணும். அப்படி என்ன பேசிருப்போம் சொல்லுங்க. இப்போ நான் சொல்ற விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பேசும்போது கனெக்ட் ஆகுதான்றது என் கூட கமெண்டா சொல்லுங்க. சரியா? இப்பதான் சுட சுட ஓப்பன் ஹவுஸ் முடிஞ்சிருக்கு, இந்த பிள்ளை ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, ஏதாவது சொன்னோம்னா மூஞ்சத்துக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்படியே அங்க இருந்து அரசியலுக்குள்ள தவறுது. நம்ம தானே அரசியல் தலைவர்கள். அப்படியே அமெரிக்கால இருந்து இந்தியால இருந்து எல்லாத்தையும் ஒன் டைம் அப்படியே கழுவி முடிச்சிருவோம். அந்த ஒரு வாரம் என்ன நடந்துச்சு, 2 வாரம் என்ன நடந்துச்சுன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலன்னா தூக்கமே வராது. பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. வாரத்துக்கு கொண்டு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம மனசில் இருக்கிறத நல்லதோ கெட்டதோங்க ஏதோ ஒன்று சிரிச்சு விட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் வந்து அடுத்து வரக்கூடிய 2-3 வாரத்துக்கு ஒரு பயங்கர ஹீலிங்கான டைமாக இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். பிகாஸ் அது ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமும் கூட. இன்னைக்கான விலாக் அவ்வளோதாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. இந்த விலாகை கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்கு தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல விலாகில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசி முடி வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.